ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கான முதல் எதிர்வினை தந்தவர் புலித்தேவர். நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற பகுதியில் இருந்துட்டு புரட்சி செய்கிறார். வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1806 தான் இது நடக்குது. பாளையம் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது தான் பாளையமாகும். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர் அப்படின்னா போலிகள் என்று குறிப்பிட்டாங்க. போலிகள் என்பதன் அர்த்தம் என்ன அப்படின்னா இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறதாகும். யாருடைய ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் முறை நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா பிரதாபருத்திரன் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பாளையக்காரர்கள் முறை நடைமுறைக்கு வருகிறது. பிரதாபருத்திரன் எந்த பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னா வாராங்கல் பகுதி. காகத்திய அரசு வாராங்கல் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் அவர்கள். அரியநாதர் உதவியோடு இந்த பாளையக்காரர் ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துகிறார். தமிழகத்தில் இருந்த பாளையக்காரர்கள் மொத்தம் 72 பேர் இருந்தாங்க. பாளையக்காரர்களுடைய காவல் காக்கும் கடமையை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் என்று அழைத்தாங்க. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் அப்படின்னா சாத்தூர் சொல்லலாம், நாகலாபுரம் சொல்லலாம், எட்டயபுரம் சொல்லலாம், பாஞ்சாலக்குறிச்சி சொல்லலாம். மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் அப்படின்னா ஊத்துமலை, தலைவன் கோட்டை, ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர் இதெல்லாமே சொல்லலாம். ஆற்காட்டு நவாப் எதற்காக கிழக்கத்திய கம்பெனியிடம் வரி வசூல் செய்யும் உரிமையை கொடுத்தார் அப்படின்னா கர்நாடக போரில் ஏற்பட்ட செலவினங்களுக்காக ஆற்காடு நவாப் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியிடம் வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை கொடுத்தார். பாளையக்காரர்கள் நிலத்தின் மீது எத்தனை தலைமுறையாக உரிமை கொண்டுள்ளனர் அப்படின்னா 60 தலைமுறைகள் இந்த பாளையக்காரர்கள் நிலத்தின் மீது உரிமை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். புலித்தேவர் புரட்சி காலம் அப்படின்னா அது 1755 1767 வரை சொல்லலாம். பாளையக்காரருடைய புரட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது 755 801 வரை சொல்லலாம். ஆற்காடு நவாப்பினுடைய சகோதரர் யாருன்னா மாபூஸ் கான். கர்னல் ஹரான் தலைமையிலான படை எப்போது திருநெல்வேலிக்கு சென்றது அப்படின்னா மார்ச் 1755 போனது. நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகர்வர்களாக செயல்பட்டு வந்தவர்கள் மியானா முடிமையா நஃபிகான் கட்டாக் அவர்கள். ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக இருந்தவர்கள் மேற்கு பாளையக்காரர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை உருவாக்கியவர் நம்ம புலித்தேவர் தான். எந்த பாளையக்காரர்கள் புலித்தேவரை ஆதரிக்கவில்லை அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர் மட்டும் ஆதரிக்கலை. புலித்தேவருக்கு ஹைதர் அலி உதவ இயலாததற்கு காரணம் மராத்தியர்களோடு போர் செய்தது தான் அவர் ஆதரிக்கலை. களக்காடு போர் யாரிடையே ஏற்பட்டது அப்படின்னா மாபூஸ் கானுக்கும் புலித்தேவருக்கும் நடைபெற்றதான் இந்த களக்காடு போர். களக்காட்டு போரில் புலித்தேவர் மாபூஸ் கானுக்கு எதிராக எத்தனை வீரர்களை நிறுத்தினார்? 2000 வீரர்களை. களக்காட்டு போரில் புலித்தேவர் மாபூஸ் கானுக்கு எதிராக 2000 வீரர்களை நிறுத்துகிறார். யூசுப் கானின் வேறு பெயர்கள் அப்படின்னா கான் சாஹிப், மருதநாயகம். மதமாற்றத்திற்கு பின் கொண்டு வராங்க. யூசுப் கான் நெற்கட்டும் செவ்வலை முற்றுகையிட எவ்வளவு நாள் தாக்குதல் நீடித்தது அப்படின்னா 2 மாதங்கள் நீடித்ததாம். யூசுப் கான் புலித்தேவரின் கோட்டையை எப்போது கைப்பற்றினார் அப்படின்னா 1761 மே மாதம் 16ஆம் தேதி. புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் எது அப்படின்னா நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவ நல்லூர், பனையூர். இது 3மே புலித்தேவருடைய முக்கியமான கோட்டைகள் சொல்லலாம். யூசுப் கான் எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா 1764 தூக்கிலிடப்படுகிறார். யூசுப் கான் ஏன் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா கம்பெனிகளுடைய நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதால் யூசுப் கானை தூக்கிலிடப்பட்டார். புலித்தேவர் நெற்கட்டும் செவ்வலை மீண்டும் எப்போது கைப்பற்றுகிறார் அப்படின்னா 1764 கைப்பற்றுகிறார். ஒண்டி வீரன் என்பவன் யார் அப்படின்னா புலித்தேவருடைய படைப்பிரிவுகளை ஒற்றனுக்கு தலைமையேற்றிருந்தவர் இவர் தான். வேலு நாச்சியார் காலம் 1730 796 வரை. வேலுநாச்சியாருடைய பெற்றோர்கள் செல்லமுத்து சேதுபதி சக்கத்தி முத்தாத்தாள். செல்லமுத்து சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் மகளாக பிறக்கிறார் வேலுநாச்சியார். செல்லமுத்து
சேதுபதி எந்த பகுதியின் அரசர் அப்படின்னா ராமநாதபுரம். வேலு நாச்சியார் எந்த மொழிகளில் வல்லமை பெற்றிருந்தார்? ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது 3 மொழியும் அவங்களுக்கு தெரியும். குதிரையாட்டத்தில் வில்வித்தையிலும் திறமையாக இருந்த பெண்ணரசி நம்ம வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியார் யாரை மணந்து கொண்டார் அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் தான் மணந்து கொண்டார். வேலு நாச்சியாருடைய பெண்மகள் யாருன்னா வெள்ளச்சி நாச்சியார் அவர்கள். காளையார் கோவில் அரண்மனை தாக்குதல் எப்போது நிகழ்ந்தது அப்படின்னா 772. காளையார் கோவில் அரண்மனை தாக்குதல் யாரிடையே நடைபெற்றது அப்படின்னா கர்னல் ஃபான்கோர்க்கும் முத்து வடுகநாதருக்கும் இடையே நடைபெற்றது. முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் எங்கு தப்பித்து சென்றார் அப்படின்னா திண்டுக்கல் விருப்பாட்சிக்கு போகிறார். திண்டுக்கல்லில் இருக்கிற விருப்பாட்சிக்கு. வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தார்னா 8 ஆண்டுகள். அந்த 8 ஆண்டுகள் சும்மா இல்லை. யாருடைய பாதுகாப்பில் இருந்தார்னா கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. வேலு நாச்சியாருடைய தளவாய் இராணுவ தலைவர் யார் அப்படின்னா தாண்டவராயனார் அவர்கள். வேலு நாச்சியார் எந்த மொழியில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுகிறார் அப்படின்னா உருது மொழியில் கடிதம் எழுதுகிறார். வேலு நாச்சியாருக்கு உதவிட ஹைதர் அலி நியமித்த படைத்தலைவர் யாருன்னா சையது அவர்கள். யாரின் உதவியால் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டார் அப்படின்னா கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி 2 பேர்த்தோட துணையோடு மறுபடியும் வராங்க, வந்து சிவகங்கையை மீட்கிறாங்க. யாரின் உதவியால் சிவகங்கை அரசியாக வேலு நாச்சியார் முடிசூட்டி கொண்டார்னா மருது சகோதரர்களுடைய உதவியால். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர்னா வேலு நாச்சியார் தான். வேலு நாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழி யாருன்னா நம்ம குயிலி தான். குயிலி எந்த படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார்னா உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவு தான் ஏற்றி நடத்துகிறாங்க. குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண் யாருன்னா உடையாள் அவர்கள். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கை எப்போது அளித்தார்னு 1780 தான் அளிக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1790-1799 காலகட்டம். கட்டபொம்மன் தந்தை பெயர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆவர். கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக எந்த வயதில் பொறுப்பேற்றார்னா 30வது வயதில் ஏற்கிறார். 798 கட்டபொம்மனிடம் இருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவை 3310 பகோடாக்களாகும். ஆங்கிலேயருக்கும் கட்டபொம்மனுக்கும் மோதல் ஏற்பட காரணம் கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியில் வரி வசூல் கட்ட மறுத்தது தான். ஜாக்சன் கட்டபொம்மனை தன்னை வந்து சந்திக்குமாறு சொன்ன தினம் ஆகஸ்ட் 18, 1798. கட்டபொம்மன் அமைச்சர் யாருன்னா சிவசுப்பிரமணியன் அவர்கள். மதராஸ் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் வில்லியம் ஓரம், ஜான் காஷா மேஜர். கலெக்டர் ஜாக்சனை பணி இடைநீக்கம் செய்த ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் அவர்கள். ஜாக்சன் இடத்தில் யாரை புதிய ஆட்சியாளராக நியமிக்கிறார்னா எஸ்.ஆர். லூசிங்டன். தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் மருதுபாண்டியர் அவர்கள். தென்னிந்திய கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு, ஆனைமலை நாயக்கர், சிவகங்கை கூட்டமைப்பு. திருநெல்வேலி படைகளுக்கு தலைமையேற்று சென்றவர் மேஜர் பானர் மென் அவர்கள். திருச்சி மலையில் இருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல மே 1799 உத்தரவிட்டவர் வெள்ளசி பிரபு அவர்கள். ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனை சரணடைய நிபந்தனையிட்ட நாள் செப்டம்பர் 1, 1799. பானர்மென் கட்டபொம்மனை சரணடையுமாறு யாரை தூதுக்கு அனுப்புனாரா? ராமலிங்கர் தான். கட்டபொம்மன் இரகசியங்களை ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுத்தவர் ராமலிங்கர். எங்கு நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார்னா கல்லர்பட்டி. சிவசுப்பிரமணியனார் எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டார்? செப்டம்பர் 13, நாகலாபுரம். கட்டபொம்மன் எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டார்? அக்டோபர் 16, கயத்தாறில் தான். முத்து வடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள் மருது சகோதரர்கள் தான். எந்த போரில் முத்து வடுகநாதர் இறந்தார்? காளையார் கோவில் போரில் தான் இறந்து போகிறாங்க. கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் ஊமைத்துறை, சவத்தையா அவர்கள். மருது சகோதரின் காலம் 1800-801. 2வது பாளையக்காரர் போர் என்று எதை குறிப்பிடுவர் அப்படின்னா மருது சகோதரருடைய கழகம் தான் சொல்லலாம். கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் சிறையிலிருந்து தப்பி எங்கு பதுங்கி இருந்தாங்கன்னா கமுதியில் தான் இருக்கிறாங்க. சின்ன மருதுவருடைய தலைமையிடம் சிறுவயல் ஆகும். மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி எந்த பிரகடனத்தை வெளியிட்டாங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆகும். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எப்போது வெளியிடப்பட்டதுன்னா 1801.
திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எதற்காக வெளியிடப்பட்டதுனாக்க பிரிட்டிஷாருக்கும் எதிராக மண்டல சாதி சமய இனத்தின் வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அறைகூவலாகும். திருச்சிராப்பள்ளிக்கு பேரறிக்கை எங்கு ஓட்டப்பட்டதுன்னா நவாப்பினுடைய கோட்டை மற்றும் ஸ்ரீரங்கம் கோயில் சுற்றுச்சுவரில் தான். ஆங்கிலேயர்கள் சிவகங்கை எப்போது இணைத்து கொண்டார்கள்? 1801. மருது சகோதரர்கள் எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டார்கள்னா 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தான். ஓமத்துரை சபத்தையா எப்போது தண்டிக்கப்பட்டார்னா 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில். அதே போல் மருது சகோதரருடைய கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது. பாளையக்காரர்கள் கழகம் எப்போது அடக்கப்பட்டது அப்படின்னா 799 மற்றும் 1800 801. 801 ஜூலை 31 ஏற்படுத்தப்பட்ட எந்த உடன்படிக்கைப்படி பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு வந்ததுன்னா கர்நாடக உடன்படிக்கை. தீரன் சின்னமலை கழகம் காலம் 1856 805 வரை சொல்லலாம். மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் பிறந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலையினுடைய செயல்பாடுகள் கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் ஆகும். மைசூர் சுல்தான் திப்புவினுடைய திவானாக இருந்தவர் முகமது அலி அவர்கள். முகமது அலியிடம் வரி பணத்தை பிடுங்கி கொண்டவர் தீரன் சின்னமலை. திப்புவின் படைகளும் தீரன் சின்னமலையின் படைகளும் மோதிக்கொண்ட இடம் நொய்யல் ஆற்றங்கரை. தீரன் சின்னமலை கோட்டை எழுப்பிய இடத்தை எவ்வாறு அழைப்பாங்கன்னா ஓடா நிலை என்று அழைப்பாங்க. தீரன் சின்னமலை எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டால் 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தான். கிழக்கிந்திய கம்பெனி சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை எந்த ஆண்டு பெற்றுக்கொண்டதுன்னா 1792. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் இணைக்கப்பட்ட பகுதி எதுனா கோயம்புத்தூர் தான். தஞ்சாவூரினுடைய இறையாண்மை உரிமையை ஆங்கிலேய அரசுக்கு விட்டு கொடுத்த ஆண்டு 1798. திப்புவினுடைய குடும்பம் எங்கு சிறை வைக்கப்பட்டிருந்ததுன்னா வேலூர் கோட்டையில் தான். வேலூர் புரட்சி ஏற்பட முக்கிய காரணம் தலைமை தளபதி கிராடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிகள் ஆகும். 1806 ஜூலை 10 அன்று எந்த படைப்பிரிவு வேலூர் புரட்சியில் இறங்கினார் அப்படின்னா 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவு தான். ஆற்காட்டினுடைய குதிரை படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பி. வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவினுடைய மகன்கள் இங்கு அனுப்பினார்கள்னா கல்கத்தாவுக்கு. வேலூர் புரட்சியை ஒடுக்கியதற்கு ஜில்லஸ்பிக்கு அளிக்கப்பட்ட வெகுமதி 7000 பக்கோடாக்கள். வேலூர் புரட்சி எந்த கழகத்திற்கு வித்திட்டதுன்னா 857 பெருங்கழகம் என்று அழைக்கிறாங்க. மருது சகோதரருடைய கழகம் யாரால் வழிநடத்தப்பட்டதுன்னா சிவகங்கை மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூர் பார்த்தோன்னா கிருஷ்ணப்பா தூண்டாஜி. வேலுநாச்சியருடைய நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் குயிலிதான். உடையாள் என்ற பெண்ணின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தியவர். உடையாள் என்பது குயிலி பற்றிய உளவு கூற மறுத்ததனால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணினுடைய பெயர். குயிலி தனக்குத்தானே குயிலியை நெருப்பு வைத்து கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷாருடைய ஆயுத கடங்களை அணைத்து தளவாடங்களையும் அவர் அளித்தாங்க. அடுத்து ஒண்டிவீரன் பூலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் ஒற்றருக்கு தலைமையேற்று இருந்தவர். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார். செவிவெளி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதால் அதனால் பூலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டிவீரன் எதிரியினுடைய கோட்டையில் தான் நுழைத்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளாராம். விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியினுடைய பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தாங்களாம். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் பின்னாட்களில் கட்டபொம்மனுடைய சகோதரரான ஓமத்துரையோடு இணைத்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளுடைய ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1881 வெற்றி கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, சந்திக்கலாம். 1081 சொல்ல முடியாது, 1801 இருக்கும், தவறுதலாக கூட இருக்கலாம். நன்றி, சந்திக்கலாம்.